எழுத்தாளரும் கவிஞரும் மொழிபெயர்ப்பாளருமான ஜூமா வாசுகி அவர்கள் விருதை பெறும் தருணம். தமிழின் தலைசிறந்த கவிஞர்களில் ஒருவரான ஜூமா வாசுகி அவர்கள் கௌரவிக்கப்படும் தருணம். இப்பொழுது விருது வழங்கப்படுகிறது. ₹1,00,000 ரொக்கம் வழங்கப்படுகிறது. விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான ஜூமா வாசுகி குறித்து உரையாற்றுவதற்காக தமிழின் மிக முக்கியமான நாவலாசிரியர்களில் ஒருவர், அம்மன் நெசவு, மணல் கடிகை, மனைமாட்சி போன்ற நாவல்களை எழுதிய எம். கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சந்தோஷமான ஒரு நாள், மனம் நிறைந்துள்ளது. ஏதேனும் ஒரு இலக்கிய பரிசு அறிவிக்கப்படும் போதெல்லாம் தமிழ் சூழலில் அதை குறித்த விமர்சனங்கள் எழுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டுக்கான அரங்கநாதன் இலக்கிய பரிசு அறிவிக்கப்பட்ட போது எல்லோரிடமிருந்தும் சந்தோஷங்கள், பாராட்டுக்கள், பூங்கொத்துக்கள். இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த ஆண்டு இந்த பரிசு திரு ரவி சுப்பிரமணியத்திற்கும் திரு சண்முகத்துக்கும் அறிவிக்கப்பட்ட போதும் இதே நிலைதான். அத்தகைய சந்தோஷமே இந்த அரங்கில் இப்போது நிறைந்திருக்கிறது. தகுதியான பரிசு மிக தகுதியானவர்களுக்கு வழங்கப்படுவதை காணும் பாராட்டுதல்களே இங்கு குவிந்திருக்கின்றன. காரணம், இன்று நாம் யூமா வாசுகியை மட்டுமோ அல்லது வெளி ரங்கராஜனை மட்டுமோ பாராட்டுவதற்கான சந்தர்ப்பம் அல்ல. யூமா வாசுகி என்கிற ஒரு கலைஞருக்கு பாராட்டு செய்வதன் மூலம் நாம் 6 வெவ்வேறு கலைஞர்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று யூமா வாசுகிக்கு தரப்படும் இந்த விருது ஒரு சிறந்த சிறுபத்திரிகையாளருக்கு கௌரவிக்கப்படுகிறார், தகுதிமிக்க ஒரு ஓவியர் பாராட்டப்படுகிறார், தமிழின் மிகச்சிறந்த கவிஞர் ஒருவர் சிறப்பிக்கப்படுகிறார், அதே போல் ஒரு நல்ல சிறுகதை ஆசிரியரும் ஒரு நல்ல நாவலாசிரியரும் பாராட்டப்படுகிறார். அதுபோலவே ஒரு நல்ல ஓவியரும் அவரோடு சேர்ந்து பாராட்டப்படுகிறார். அதுபோலவே வெளி ரங்கராஜன் அவர்களை பாராட்டுவதன் மூலம் நாம் நல்ல ஒரு நாடக கலைஞரையும் நாடக இயக்குனரையும் பத்திரிகையாளரையும் பாராட்டும் சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. எனவே வெளி ரங்கராஜன் அவர்களுக்கும் யூமா வாசிகளுக்கும் தரப்படுகிற இந்த விருது இந்த சந்தர்ப்பத்தில் தரப்படும் பொழுது பல்வேறு உயரிய ஆளுமைகளுக்கு ஒரே ஆண்டில் ஒரே சமயத்தில் பரிசளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை, பாராட்டுகிற சந்தர்ப்பத்தை இந்த மூன்றில் அமைப்பும் நமக்கு தந்திருக்கிறது. 1980ஆம் ஆண்டில் திருப்பூரில் ஒரு சிறுபத்திரிகையாளராகவே யூமா வாசுகி எனக்கு அறிமுகமானார். 80களில் இளைஞர்களை வெகுவாக வசீகரித்திருந்த சிறுபத்திரிகை குறித்த கனவு அவரிடமும் இருந்தது. குதிரை வீரன் பயணம் என்ற ஒரு சிற்றுதலை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார். கனையாளியில் உதவி ஆசிரியராக இருந்த அதே சமயத்தில்தான் அந்த பத்திரிகையும் வெளிவந்து கொண்டிருந்தது. சென்னையில் இருந்த அவரது நண்பர் அமலன் ஸ்டான்லி அவர்கள் ஒரு அறக்கட்டளையின் மூலம் ஒரு நல்கையை அவருக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நல்கையின் உதவியோடு அந்த இதழ் வந்து கொண்டிருந்தது. அந்த இதழில் கடைசி பக்கத்தில் பெருமாள் முருகன் மையன் என்ற பெயரில் பத்தி ஒன்றை எழுதி வந்திருந்தார். அந்த இதழின் ஐந்தாவது இதழின் கடைசி பத்தியில் எழுத்தாளர் சுஜாதா குறித்த கடுமையான கட்டுரை ஒன்று வெளியானது. அந்த கட்டுரை அறக்கட்டளைக்கு அவ்வளவு ஓப்பானதாக இருக்கவில்லை. எனவே நல்கை நிறுத்தப்பட்டது. குதிரை வீரன் அப்போதைக்கு திருப்பூரில் நின்று போனான். யூமா வாசுகி திருப்பூரிலிருந்து சென்னைக்கு வந்த பிறகு எப்போதெல்லாம் பொருளாதார சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைகிறதோ அப்போதெல்லாம் குதிரை வீரன் வந்து கொண்டே தான் இருக்கிறான். தொடர்ந்து அதே காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பார் என்று நம்புகிறேன். 2002ஆம் ஆண்டில் யுனைடெட் ரைட்டர்ஸ் அமைப்பின் சார்பாக மழை என்ற ஒரு சிற்றுதல் வெளியானது. யூமா வாசுகி அதனுடைய ஆசிரியராக பொறுப்பேற்றிருந்தார். மழை சிற்றுதல் 2 அல்லது 3 இதழ்கள் தான் வெளியாயின. ஆனால் அதில் வெளியான கோபிகிருஷ்ணனின் நேர்காணல் ஒன்று இன்றளவும் பேசப்படுகிற, உதாரணம் காட்டப்படுகிற ஒரு நேர்காணலாகும். அதே போல் சக்தி கோவிந்தன் அவர்களுடைய வாழ்வையும் பணியையும் பற்றி யூமா வாசுகி எழுதிய கட்டுரை மிக முக்கியமான ஒன்றாகும். அதற்கு பிறகு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு பத்திரிகைகளில் அவர் பணிபுரிய நேர்ந்ததுண்டு. அவர் தன்னை பத்திரிகை துறையிலிருந்து என்றுமே விலக்கி கொண்டதில்லை.
இன்று அவருடைய கவனம் முழுக்க சிறுவர் பத்திரிகைகளில் குவிந்திருக்கிறது. பல்வேறு காரணங்களினால் யூமா வாசுகி ஏதேனும் ஒரு பத்திரிகையில் நிலை கொள்ள முடியாது போயிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பத்திரிகையிலும் அவருடைய பங்களிப்பும் அவர் செய்த பணியும் இன்றும் நினைக்கப்படும் அளவிற்கு உள்ளது. யூமா வாசுகி ஒரு ஓவியர், தொழில்முறை ஓவியர். கும்பகோணம் ஓவியக் கல்லூரியில் முறையாக ஓவியம் பயின்றவர். தன்னை ஒரு சிறுபத்திரிகையாளராக நிலைநிறுத்தி கொள்ள பாடுபட்ட அதே சமயத்தில் தான் ஓவியராகவும் தன்னை அடையாளம் காட்ட முயன்றிருந்தார். கருப்பு வெள்ளையிலான அவரது கோட்டோவியங்கள் மிகவும் அழுத்தமானவை, உயிர்ப்பு மிக்கவை, எவரது சாயலுமின்றி தனித்தன்மை கொண்டவை. ஒத்திசைவு கொண்ட வண்ணங்களை கையாள்வதில் யூமா வாசுகி கைதேர்ந்தவர். அவர் மிகப்பெரிய கேன்வாஸில், கித்தானில் அழகிய வண்ண ஓவியங்களை எழுத வேண்டும் என்ற கனவு இருந்தது. அவற்றை லலித் கலா அகாதமி போன்ற அரங்கத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் என்ற ஆசையும் கூட இருந்தது. ஆனால் காலமும் சூழலும் அவரது கனவுக்கும் அவரது ஆசைக்கும் அனுமதிக்கவில்லை. அவரது தேர்ந்தெடுத்த ஓவியங்கள் அடங்கிய ஆங்கில புத்தகமான மரூனிங் திக்கெட்ஸின் பக்கங்களோடு அவரது தூரிகை உலர்ந்து போனது என்றே சொல்லலாம். தூரிகையை சற்றே தள்ளி வைத்துவிட்டு பேனாவை கையில் எடுத்தார் யூமா வாசுகி. கோடுகளாலும் வண்ணங்களாலும் எழுத முடியாதவற்றை தன்னுடைய சொற்களை கொண்டு தீட்ட முனைந்தார். அவ்வாறு தன்னுடைய மொழியை கொண்டு அவர் தீட்டிய சித்திரங்களே அவருடைய சிறுகதைகள். அவருடைய சிறுகதைகள் 14 அடங்கிய உயிர்த்தெழுதல் தமிழின வெளியானது. திருப்பூரில் அப்போது அவர் தங்கியிருந்தார். வழக்கமாக அவரை சந்திக்க மாலை நேரத்தில் செல்வதுண்டு. ஒரு நாள் மாலையில் சென்றபோது அவர் வழக்கமாக இருக்கும் இடத்தில் இருக்கவில்லை. அவருடைய நண்பர்கள் கீழ்த்தளத்தில் அவர் இருப்பதாக சொன்னார்கள். பார்க்கலாம் என்று கீழே இறங்கும்போது அவருடைய நண்பர் அறிவுச்செல்வன் என்னை எச்சரித்தார். நண்பர் தலைவர் 2-3 நாட்களாக பிசாசு பிடித்தது மாதிரி இருக்கிறார், ஜாக்கிரதையாக போங்கள் என்று. தயக்கத்துடனே கீழே சென்று அந்த அறை கதவை திறந்தேன். அது ஒரு நீண்ட கூடம். அதனுடைய மூலையில் ஒரு சமையல் அறை. அந்த அறையின் மூலையில் ஜன்னலுக்கு அருகே சுவரில் சாய்த்து படுத்திருந்தார். அவரை சுற்றிலும் கசங்கிய தேநீர் கோப்பைகளும் நசுக்கி போட்ட சிகரெட் துண்டுகளும் ஒரு பழைய பாய் சுருட்டி கிடந்தது. நான் உள்ளே சென்று அருகில் அமர்ந்தேன். என்னை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. ஒரு வெள்ளைத்தாளில் கருப்பு மசியில் கூட்டெழுத்து போல எழுதி கொண்டும் கிறுக்கி கொண்டும் இருந்தார். நான் ஒரு முறை மாரிமுத்து என்று அழைத்தேன், அவருடைய இயற்பெயர். நிமிர்ந்து பார்த்து ஒரு முறை புன்னகைத்து விட்டு மறுபடியும் ஜன்னலிலிருந்து விழுந்த அந்த வெளிச்சக்கோடுகளையே கூர்ந்து கவனிக்க தொடங்கிவிட்டார். நான் சிறிது நேரம் பார்த்துவிட்டு சத்தமில்லாமல் எழுந்து வெளியே வந்து விட்டேன். 3 நாட்கள் கழித்து அவரை தொலைபேசியில் அழைத்தார். அன்று மாலையில் சந்தித்த போது கேட்டார், 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களாவே, நான் உங்களை பார்க்கவே இல்லை என்று. அப்படி அவர் 3 நாட்களும் கண் துஞ்சாது பசி நோக்காது இருந்து எழுதியது ஒரு வேட்டை என்ற ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையை எழுதி முடிக்கும் வரை அவர் யாருடனும் பேசவில்லை. ஒழுங்காக சாப்பிட்டாரா என்று தெரியாது, தூங்கினாரா என்று தெரியாது. அந்த கதையை எழுதி முடித்த பிறகுதான் அந்த இடத்திலிருந்தே அவர் நகர்ந்தார். அவ்வளவு அர்ப்பணிப்போடு, ஒரு பித்துநிலையோடு தன்னுடைய சிறுகதைகளை, படைப்புகளை எழுத வேண்டும் என்ற நிலைதான் பொருளாதார சூழ்நிலையை பற்றி கவலைப்படாத ஒரு கலைஞனாக அவரை உருவாக்கியிருக்கிறது. அவரது சிறுகதைகள் எண்ணிக்கையில் மிக குறைந்தவை, ஆனால் ஒவ்வொரு சிறுகதையும் அழுத்தமானவை. ஒரு நகர்சார் கலைஞனின் மன அவசங்களையும் துக்கங்களையும் மிகுந்த கூரிய மொழியோடு சித்தரிப்பவை அவருடைய கதைகள். அதே சமயத்தில் அந்த நெருக்கடிகளுக்கு நடுவே அபூர்வமாக உயிர்த்தெழும் ஆன்மாவின் பரவசங்களையும் அவை தொட்டு காட்டுபவை. அவருடைய கதைமொழி ஓவியத்தின் செறிவையும் கவிதையின் நுட்பத்தையும் ஒருங்கே கொண்டவை. அதுவே அவரது தனித்த அடையாளமாகும். யூமா வாசுகியின் சொந்த ஊர் பட்டுக்கோட்டை. முதன்முறையாக அவருடைய ஊருக்கு சென்றபோது அவருடைய சிறுவயது ஞாபகங்களை பற்றி பேச நேர்ந்தது. மஞ்சள் வெயில் தொடங்கிய ஒரு மாலை நேரம் அவரது வீட்டிலிருந்து நடக்கத் தொடங்கினோம். 2 புறமும் பூவரச மரங்கள், மஞ்சள் பூக்களும் அந்த பம்பரக்காய்களும் முதிர்ந்த நிழல்சாலையில் தன்னுடைய பால்ய வயது சித்திரங்களை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தார். 2 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு பிரதான சாலையில் ஒரு பேருந்து நிறுத்தம். மதிய நேரத்தினுடைய வெயிலை தாங்கிய திண்ணையில் அமர்ந்தோம். எப்போதேனும் ஒரு பேருந்து அவசரமாக கடந்தது. மாட்டு வண்டிகள் சலங்கையொலியோடி போயின. தலைச்சுமையுடன் சில வயல்வெளி பெண்கள் கடந்து போயினர். யூமா வாசுகி எதையுமே கவனிக்கவில்லை. தன்னுடைய பால்யகால சித்திரங்களை சொல்லி கொண்டிருந்தார். அவ்வாறு சொல்லி கொண்டிருந்த அந்த சித்திரங்களே பின்னர் அவருடைய இரத்த உறவு நாவலாக வெளியானது. இரத்த உறவு நாவல்
தமிழ்ச்சூழலில் வெளியான போது மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. காரணம், நாம் இதுவரையிலும் நமக்குள் வைத்திருக்கும் குடும்பம் சார்ந்த சில 2 பிம்பங்களை அது கலைத்து போட்டது. முதலாவது விஷயம் வீடு என்கிற விஷயம். வீடு என்பது நமக்கு பல உள்ளார்த்தங்களை கொண்டது. ஆன்மீக தளத்திலும் சரி, தத்துவ தளத்திலும் சரி. அதனுடைய பௌதிக அமைப்பும் உறவுகள் சார்ந்த ஆன்மீக அமைப்பும் சேர்ந்து நமக்குள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை இந்த நாவல் கலைத்து போட்டது. ஏனெனில் இரத்த உறவு நாவலில் வரக்கூடிய வீடு வன்முறையை கையில் எடுத்திருப்பது, குழந்தைகளின் மீது தினம் தினம் புது புது வன்முறையை கையாள்வது, வலி நிறைந்தது, கண்ணீர் நிறைந்தது. அந்த வீட்டில் உள்ள அம்மாவும் அக்காக்களும் தம்பிகளும் எப்போது அந்த வீட்டை விட்டு ஓடுவோம் என்று அவ்வளவு பயங்கரமான வீடு அது. அதே போல் அந்த நாவல் உடைத்து போட்ட இன்னொரு பிம்பம் பாட்டி. பாட்டி என்ற உறவு எல்லோருக்குமே அணுக்கமான ஒன்று, குழந்தைகளுக்கு மிகவும் நெருக்கமான ஒன்று. குழந்தைகளுடைய பால்ய காலத்தின் மூலமாக முதுமையில் பாட்டி தன்னுடைய தொட்டில் காலத்தை நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமானது. ஆனால் இரத்த உறவு நாவலில் வரக்கூடிய பாட்டி வன்முறையை தொடர்ந்து கையாள்பவள், குழந்தைகளின் மீது இரக்கமற்று காரியங்களை செய்பவள், தன்னுடைய நாருசிக்கும் தன்னுடைய வன்முறைக்குமே ஒவ்வொரு காரியமும் இலக்காக வேண்டும் என்று குறியாக இருப்பவள். எனவே இந்த நாவல் 2 முக்கியமான விஷயங்களை கலைத்து போட்ட விதத்தில் இன்றும் நினைக்கப்படுகிறது. தேவதேவனின் கவிதை ஒன்று உண்டு. ஓட்டுக்கூரை எங்கும் ஒளியும் நிழலும் உலர்ச்சருகுகளும், உள்ளறிகள் எங்கும் சிரிப்பும் மரணமும் அழுகையும் என்று. அந்த கவிதையே இரத்த உறவு நாவலுக்கு மிக பொருத்தமான ஒன்று. அவருடைய 2வது நாவல் முற்றிலும் வேறான ஒன்று, எளிமையான ஒரு காதல் கதை என்று சொல்லலாம். பெருநகரத்தினுடைய நெரிசலில் பித்துற்று அலையும் ஒரு கலைஞனின் மனதில் காதல் வந்தால் என்னாகும் அப்படி என்பதை பற்றிய ஒரு விரிவான நாவல். எழுதத் தொடங்கிய 3வது நாவல் இன்னும் எழுதி கொண்டே இருக்கிறார். தனியறை ஓவியனின் குறிப்புகள். அந்த நாவல் இன்னும் முற்று பெறாமல் நீள்கிறது. காலமும் சூழலும் அனுமதிக்கும் போது அந்த நாவல் வெளியாகக்கூடும். ஒரு ஓவியராகவும் ஒரு சிறுபத்திரிகையாளராகவும் ஒரு நாவலாசிரியராக இருந்த போதிலும் கூட இன்று பெரும்பாலானவர்களுக்கு அவர் மொழிபெயர்ப்பாளராகவே அறிமுகமாகிறார், அடையாளப்படுத்தப்படுகிறார். தன்னுடைய பல்வேறு திறமைகளை கொண்டு பிழைக்க முடியாத சூழலில் காலம் அவருக்காக ஒரு கதவை திறந்தது. அதுதான் மொழிபெயர்ப்பு என்பது. அந்த சமயத்தில் அவர் இருந்த சோர்வான சூழ்நிலையில் உதகையில் இருந்த நாராயண குருகுலத்தில் சில காலம் தங்கியிருந்தால் அவருக்கு இதமாக இருக்கும் அல்லது ஒரு மாறுபட்ட சூழல் அமையும் என்ற எண்ணத்தில் அவரை அங்கு அழைத்துச் சென்றோம். உதகை நாராயண குருகுலத்தில் இருந்த நித்திய சைத்தன்யயதி ஒரு ஓவியரும் கூட. அவருடைய ஓவியக்கூடம் மிக அழகானது, பிரம்மாண்டமானது. 2 புறமும் கண்ணாடி சுவர்கள், கண்ணாடி சுவர்களுக்கு வெளியே உதகையின் மலைக்காட்சிகள், மிதக்கும் மேகங்கள், பசுமையான பள்ளத்தாக்குகள், புகைவிட்டு மெல்ல ஊறும் ரயில். அந்த ஓவியக்கூடத்தை பார்த்ததுமே யூமவாசிகி மனம் நெகிழ்ந்து அங்கேயே இருந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. நித்திய சைத்தன்யயதி ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். குறிப்பாக குழந்தைகளுக்காக அவர் எழுதிய நூல்கள் மிக அழகான வண்ணத்தில் வடிவமைக்கப்பட்டவை. அந்த நூல்களை எடுத்து புரட்டி பார்த்து கொண்டிருக்கும்போது நண்பர்களிடம் அந்த கதைகளை பற்றி கேட்டார். சின்னஞ்சிறிய கதைகள், குழந்தைகளுக்கே உரிய உலகத்துக்கான எளிமையும் அழகும் கூடிய கதைகள். அந்த கதைகளில் நண்பர் நிர்மாலியாவும் ஜெயமோகனும் இவரிடம் தமிழில் சொன்னபோது இவையெல்லாம் ஏன் தமிழில் வரவில்லை என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். யாரும் மொழிபெயர்க்கவில்லை, அதனால் தமிழில் வரவில்லை என்று சொன்னார்கள். அந்த சமயத்தில் திடீரென நண்பர் ஒருவர், நீங்களே மொழிபெயர்க்கலாமே என்று யூமாவாசியிடம் கேட்டார். எனக்கு மலையாளம் தெரியாது என்று அவர் பதில் சொன்னபோதே மலையாளத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உறுதி அவருடைய மனதில் ஏற்பட்டிருந்தது. அப்போது எங்களுக்கு தெரியாது. ஆனால் திட்டமிட்டபடி அவர் அங்கு தங்க முடியவில்லை. ஊர் திரும்பி விட்டார். ஊர் திரும்பி 2-3 மாதங்கள் கடுமையாக உழைத்து மலையாளத்தை கற்றுக்கொண்டு மொழிபெயர்க்க தொடங்கிவிட்டார். அந்த உறுதி, காரியத்தில் அவர் காட்டிய தீவிரம்தான் இன்று நமக்கு ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளரை தந்திருக்கிறது. சாகித்ய அகாதமி உட்பட்ட பல விருதுகளையும் அவருக்கு தந்திருக்கிறது. அவரை ஒரு மொழிபெயர்ப்பாளர், சிறுகதையாளர், நாவலாசிரியர் என்று சொல்வதை விட ஒரு கவிஞர் என்று சொல்வதையே அவர் விரும்புகிறார். தமிழின் மிக உன்னதமான கவிஞன் என்று சொல்வதே அவருக்கும் அவரது கவிதைகளுக்கும் நாம் செய்யும் நியாயமாக இருக்கும். அவருடைய முதல் தொகுப்பான உனக்கும் உங்களுக்கும் சரி, 2வது தொகுப்பான தோழமையர்கள் இரண்டும் திருப்பூரிலிருந்து வெளியானது. இந்த ஜனவரி மாதம் அவருடைய ஒட்டுமொத்த கவிதைகள் அடங்கிய கசங்கல் பிரதி நூல் வெளியானது.
இன்று அந்த கவிதை மொத்த கவிதை தொகுப்பை பார்க்கும் பொழுது நான் சின்னஞ்சிறு செடியாக பார்த்த அவருடைய கவிதை ஒரு பெரிய மரமென கனிகளும் பூக்களுமாக பூத்து கொள்ளும்போதை போன்ற தோற்றம் ஏற்பட்டது. யூமாவாசியின் ஆரம்பகால கவிதைகள் வழக்கம் போல டைரி குறிப்புகளாக அமையும். அந்த வகையான கவிதைகளே எழுதியிருந்தார். ஒரு பசிக்கலையினுடைய துயர சித்திரங்களை அடங்கிய கவிதைகள். ஆனால் மற்ற கவிஞர்களிடமிருந்து அவரை பிரித்து காட்டியது அந்த பசியின் மூலம் அவர் அடைந்த கருணை எனும் உலகத்தையே. அவ்வாறான பசிக்கலையனின் உலகத்திலிருந்து இரண்டாவது வகை கவிதைகள் பெருநகரத்தில் அல்லலுற்ற அலையும் ஒரு கலைஞனின் கவிதைகளாக அமைந்தன. ஒண்டிக்கொள்ள ஒரு சிறு பொந்து, ரயில் டிக்கெட்டுக்கு வசதியில்லாத சமயத்தில் டிக்கெட்டற்ற ரயில் பயணம், பசியை மயக்க சிகரெட்டை புகைத்து கொண்டு நேரத்தை ஓட்டுவது போன்ற துயரம் சார்ந்த கவிதைகளுமே அவருடைய இரண்டாவது நிலை கவிதைகள். இந்த இரண்டு நிலை கவிதைகள், பசிக்கலையன் அல்லது துயரம் சார்ந்த கவிதைகளிலிருந்து மூன்றாவது கவிதைகளுக்கு அவர் வந்து சேரும்போது காதல் கவிதைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைக்கு வந்து அடைகிறார். ஆனால் அது வழக்கமான காதல் கவிதைகள் அல்ல. பெண்ணின் பேரழகையும் காதலின் பித்தையும் அழகிய மொழியில் விசேஷமான சொல் இணைவுகளுடன் கூடிய விசேஷமான கவிதைகள் அவை. அமுத பருவம் வலம்புரியாய் அணைந்ததொரு சங்கு என்ற அந்த தலைப்பே அதனுடைய பெருமதிப்பை சொல்லக்கூடியவை. இந்த மூன்றாம் நிலை கவிதைகளிலிருந்து அவர் அடுத்து வந்து சேர்ந்த உலகம் குழந்தைகளின் உலகம். குழந்தைகளுடைய எளிமையும் குதூகலமும் கூடிய உலகத்தை அந்த கவிஞன் வந்தடையும் போது அவன் தொட்ட உயரம் மிக மேன்மையான ஒன்று. பஸ்ஸில் தன்னுடைய மடிக்கு வந்த மரம் ஒரு சந்தர்ப்பவசமாக இன்னொரு குழந்தையை மடியில் இருத்திக்கொள்ள நேரும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய பிரியத்தையும், மதுக்கடையில் வேலை செய்யும் சிறுவர்களின் பையிலிருந்து உருண்டோடும் கோலிக்குண்டுகளையும், உணவகத்தில் வேலை செய்யும் சிறுவர்களின் சிறு ஓய்வு நேர மகிழ்ச்சியையும், பக்கத்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய சிறுமியின் உலகத்தையும் அவருடைய கவிதைகள் பாடுபொருளாக கொண்டன. குழந்தைகளின் உலகத்தை தமிழில் எழுதியவர்கள் மிக குறைவானவர்களே. அவ்வாறு கவிதைகளில் எழுதி காட்டிய முதன்மையான கவிஞர் யூமாவாசி ஆவார். இந்த குழந்தைகளின் உலகத்திலிருந்து அடுத்து அவர் வந்தடைந்த இடம்தான் மிக முக்கியமானது. உலகத்தினுடைய எல்லா மதங்களும் கருணையை போதிக்கின்றன. எல்லா ஞானிகளும் தத்துவ ஆசான்களும் போதிப்பது மனிதன் மீதான கருணையை மட்டுமே. யூமாவாசி தன்னுடைய கவிதைகளின் மூலம் அவற்றை எளிமையாக சாதிக்கிறார். உலகளாவிய கரங்கள் வேண்டும் என்ற விசாலமான கவிமனம் அவருடையது. எல்லா உயிர்களையும் அணைக்கும் அளவுக்கு பெரிய கரங்கள் எனக்கு வேண்டும் என்று வேண்டுகிற மனம் அவருடையது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரின் கருணையையும், உங்களது துக்கங்களை இறக்கிவிட்டு வாருங்கள் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன கர்த்தரின் ஆறுதலையும் ஒருங்கே கொண்டவை யூமாவாசியினுடைய கவிதைகள். அந்த வகையில் அவர் தமிழினுடைய முதன்மையான கவிஞர் ஆவார். இந்த மா அரங்கநாதன் விருது அப்படிப்பட்ட ஒரு கவிஞருக்கு வழங்கப்படுவதில் பொருத்தமானது தான். இன்னொரு வகையில் மா அரங்கநாதனுக்கும் யூமாவாசிக்கும் தொடர்புண்டு. சென்னையில் அல்லலுற்று அலைந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு பெரும் ஆசுவாசத்தை தந்தது மேற்கு மாம்பலத்திலிருந்த முன்றில் அரங்கநாதனுடைய அந்த புத்தக கடை தான். அன்றாட அலைச்சல்களிலிருந்து அவரது பல்வேறு வகையான துக்கங்களையும் பல்வேறு வகையான ஏமாற்றங்களையும் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள இடம் தந்த ஒரு மாலை பொழுதுகளில் இடம் தந்த மா அரங்கநாதனின் இந்த விருது இவருக்கு அளிக்கப்படுவது மிக பொருத்தமானது தான். அன்று அவர் அளித்திருந்த ஆறுதலும் அன்று அளித்திருந்த ஒத்துழைப்புமே இன்று வரை அவரை சென்னையில் நிலைக்கச் செய்திருக்கிறது. எனவே இந்த பரிசு அவருக்கு பெருத்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடும். இன்னொரு வகையிலும் இந்த பரிசு யூமாவாசிக்கு மிக பொருத்தமான ஒன்றாகும். தமிழின் பெரும் மரபில் இலக்கியத்துக்காகவே தங்களை அர்ப்பணித்த ஒரு பெரிய வரிசை உண்டு. இலக்கியமே என் வாழ்வு, தமிழுக்காகவே என் பணி, இதை தவிர வேறெதற்கும் சமரசமில்லை என்ற அந்த மேதைகள் அவருடைய அர்ப்பணிப்பின் வழியாகவும் உழைப்பின் வழியாகவும் உருவாக்கி தந்த ஒரு பெரிய மரபின் மீது தான் நாம் இன்று பெருமையோடு நின்று கொண்டிருக்கிறோம். அவ்வாறான கலைஞர்களின் வரிசையில் பாரதி, புதுமைப்பித்தன் போன்ற கலைஞர்களின் வரிசையினுடைய நவீன வாரிசாக யூமாவாசியை நான் காண்கிறேன். எனவே இந்த பரிசு அவருக்கு மிக பொருத்தமானதும் கூட. தகுதி வாய்ந்த ஒரு பரிசு மிக தகுதியானவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசை வழங்கியிருக்கும் முன்றில் இலக்கிய அமைப்புக்கும் அரங்க மகாதேவன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். பரிசுகளை பெற்று அமர்ந்திருக்கும் வெளி ரங்கராஜனுக்கும் யூமாவாசிக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு.
இப்பொழுது விருதாளர்கள் ஏற்புரை. முதலாவதாக எழுத்தாளரும் கவிஞருமான ஜூமா வாசுகி அவர்கள் ஏற்புரை வழங்குவார். என் மிகுந்த அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய எழுத்தாளர் மா. அரங்கநாதன், அன்னாரது புதல்வர் நீதியரசர் அரங்க மகாதேவன் மற்றும் அவரது குடும்பத்தினர், நாடக இலக்கியத்தின் பேராளுமையான வணக்கத்துக்குரிய வெளி ரங்கராஜன், இசை ஆசிரியர் வலிவலம் ஆர்.எஸ். வெங்கட்ராமன், கவிஞரும் சிறுகதை ஆசிரியருமான அகர முதல்வன், கவிஞர் ஆவணப்பட இயக்குனர் ரவி சுப்பிரமணியன், பேராசிரியர் தமிழவன், திரைப்பட இயக்குனர் அம்சன்குமார், கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் எம். கோபாலகிருஷ்ணன், கவிஞரும் விமர்சகரும் ஆன எஸ். சண்முகம் ஆகியோருக்கும் வருகை தந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்களையும் நன்றிகளையும் பணிந்து உரித்தாக்கிக் கொள்கிறேன். கும்பகோணம் ஓவியக் கல்லூரியில் பயின்று முடித்து சில வருடங்களுக்கு பிறகு பிழைப்பு தேடி சென்னை வந்து சேர்ந்தேன். வந்து அறை எடுத்து தங்கிய இடம் பழவந்தாங்கல். நான் குடியிருந்த அறை இருந்த வளாகத்தில்தான் அஜயன்பாலாவும் இருந்தார். அந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி பரங்கிமலையில் பெருமாள் முருகன் குடும்பத்துடன் வசித்து முனைவர் பட்ட ஆய்வில் ஈடுபட்டிருந்தார். மா. அரங்கநாதன் வீடும் அங்குதான் இருந்தது. இந்த சூழலில்தான் அவரது அண்மை எனக்கு வாய்க்கப்பட்டது. நீதியரசர் மகாதேவன் அணுக்கம் ஏற்பட்டதும் இப்படித்தான். மா. அரங்கநாதன் முன்றில் புத்தகக் கடை தியாகராய நகர் சாந்தி காம்ப்ளெக்ஸில் இருந்தது. அவர் இதே பேரில் இலக்கிய பத்திரிகை நடத்தி வந்தார். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது அவருடனான அறிமுகம் ஏதுமற்ற போது எழுதி அனுப்பிய முதல் கவிதையை பிரசுரம் செய்ததும் முன்றில்தான். பிற்காலத்தில் வேறு பத்திரிகைகளில் என் படைப்புகள் வெளிவருவதற்கும் அவர் காரணமாக இருந்தார். அந்த காலத்தில் முன்றில் புத்தகக் கடை எங்களுக்கு எப்படி இருந்தது என்பதற்கு பொருத்தமான ஒரு உதாரணம் சொன்னால் மிகச்சரியாக அது எங்களுக்கு ஒரு பாலைவன சோலை போலத்தான் இருந்தது. எனக்கும் என்னை போன்ற நண்பர்களுக்கும் புத்தக வியாபாரத்தை முக்கியமாக கொண்ட கடையாகவும் இல்லை அது. கடையின் மூலையில் இருந்த சிற்றறை அப்போது வழக்கறிஞராக இருந்த மகாதேவன் அவர்கள் மாலை நேரத்தில் தன் கட்சிக்காரர்களை சந்திக்கும் இடமாக இருந்தது. தவிர அது ஒரு கலாச்சார மையமாக இருந்தது. நண்பர்கள் சந்தித்து கொள்ளும் இடமாக இருந்தது. அமர்ந்து மணிக்கணக்காக வாசிக்கும் இடமாக இருந்தது. உணவு தெரிவித்து பகிர்ந்து கொள்ளும் இடமாக இருந்தது. எண்ணற்ற பெரும் எழுத்தாளர்கள், பல்துறை கலைஞர்கள், பிரமிழ் உட்பட்ட கவிஞர்கள் வந்தமர்ந்து உரையாடும் விவாதிக்கும் களமாக இருந்தது. பல மூத்த எழுத்தாளர்களையும் இளைய இலக்கியக்காரர்களையும் நான் அங்குதான் பரிச்சயம் கொண்டேன். காலையிலிருந்து மாலை வரை மா. அரங்கநாதன் அங்கேதான் இருப்பார். பழவந்தாங்களிலிருந்து காலையில் புறப்படும் நான் தினமணி கதிர் கவிதைகளுக்கான ஓவியங்களை தினமணியின் அண்ணாசாலை அலுவலகத்தில் கொடுத்துவிட்டு முன்றிலுக்கு வந்து சேர்வேன். மிக பல நாட்கள் கடை பூட்டும் வரை அவருடன் பேசிக்கொண்டிருந்து விட்டு இருவருமாய் ரயிலில் பழவந்தாங்கல் செல்வோம். வெளியே நிலவும் கடும் நெருக்கடியிலிருந்து தப்பித்து புகழடையும் இடமாக, ஆசுவாசமடையும் இடமாக, மகிழ்ச்சியும் நட்பும் கொள்ளும் இடமாக, புது புது புத்தகங்களை அறியும் ஒரு இடமாக என்னை போன்று பலருக்கு அன்றைய காலத்தில் முன்றில் இருந்தது. சகிக்க முடியாத வறுமையும் மனப்பிணையும் தனிமையும் நிராதரவும் ஏக்கமும் தோல்விகளும் புறக்கணிப்புகளும் அவமானங்களும் செம்ம திணிந்த அந்த காலத்தில் அறியாததொரு பேரியற்கை சற்றே மனங்கனிந்து அமைத்து கொடுத்த மகிழ்ச்சி என்பது அந்த முன்றில்தான். தவிர மா. அரங்கநாதன் என் மீது ஒரு வாஞ்சியுடையவர். என் உச்சமான நெருக்கடி காலத்தின் போது ஒரு முறை என் ஜாதகத்தை வாங்கி அதை நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தார். பிறகு, தம்பி, இந்த ஜாதகம் பிழையாக இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் குறிக்கப்பட்டுள்ள அம்சங்களின்படி உன் வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்க வேண்டுமே என்றார். குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவர் 2 முறை என் ஜாதகத்தை கேட்டு வாங்கி நுட்பமாக ஆராய்ந்து பார்த்து குறிப்புக்கும் நடப்புக்கும் பெரிய முரண்பாடு இருக்கிறது என்று வருந்தினார். பிடி ஒன்றுமில்லாது அற்றலையும் ஒரு இளைஞன் மீதான அவரது பரிவை நினைவுகூறும் விதமாகவே இதை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். பெரும்பாலும் தினந்தோறும் மூன்றிலில் சீமோகனை சந்திப்பதுண்டு.
அங்கே அன்றாடம் பல மணி நேரங்கள் அவருடன் இருந்திருக்கிறேன். அந்த சமயத்தில் அவருடைய உரையாடல்களை மனமேற்ற காரணத்தால் தான் எனக்குள் கலை இலக்கியம் குறித்த ஒரு பார்வையும் தெளிவும் ஏற்பட்டது. மிகவும் சராசரி சிந்தனை கொண்டிருந்த எனக்கு கலையின் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர், எனக்கு ஒரு அடிப்படை அமைத்து கொடுத்தவர் சி. மோகன் தான். இந்த நேரத்தில் அவருக்கு என் வணக்கங்களையும் நன்றிகளையும் சமர்ப்பிக்கிறேன். இதே போல எனக்கு துன்பங்கள் நேரா வண்ணம் அருமை பெருமையாக என்னை பலகாலம் காப்பாற்றிய, என் முக மலர்ச்சியில் ஆனந்தித்த, என் வாட்டத்தில் துக்கித்த, என் எழுத்துக்களை கொண்டாடி பிரசுரித்த அண்ணாச்சி தமிழின் வசந்தகுமார் என் மனதில் என்றும் நம்ப முடியாத ஒரு அற்புதம் போலவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறார். மேலும் நண்பர் அகல் பஷீர், அமரர் ராஜமார்த்தாண்டன், தினமணி சிவகுமார், பாரதிய புத்தகாலய மேலாளர் தோழர் நாகராஜன், வாசிகை திருஞானம் தம்பதியர், நண்பர் அறிவுச்செல்வன், என் மனைவி தெய்வப்பிரியா, என் மகன் மாத்தி அன்பரசன் முதலியோரின் மகத்தான உறுதுணைக்கு ஒருபோதும் உளராத நன்றியுடன் என்றும் கடமைப்பட்டவனாவேன். மா அரங்கநாதன் எனும் தனித்தன்மையும் அரிய மொழிநடையும் சிறந்த கருப்பொருளும் கொண்ட சிறுகதையை படைத்த மேதை மிக அமைதியாக ஆரவாரமின்றி வாழ்ந்து 80 வயதுக்கு மேல் இவ்வுலகிலிருந்து விடைபெற்று போய்விட்டார். அவரது சிறு கதைகளில் பிற அயல்மொழி சொற்கள் வெகு அரிதாகவும் வெகு சொற்பமாகவும் தான் தென்படுபவை. எந்த ஒரு கதையிலும் சொன்னதையே திரும்ப கூறும் வழக்கம் அவரிடம் இல்லாதிருப்பதும் ஒரு சிறப்பு. தனக்கொரு முன்மாதிரியாக எவரையும் கொல்ல முடியாத சிறுகதையாசிரியர் மா அரங்கநாதன். அவரது பெயரில் ஓர் அறக்கட்டளை அமைத்து உரியவர்களுக்கு பரிசளிக்க தொடங்கியிருப்பது மிகப்பெரிய செயல் என்று எழுத்தாளர் விட்டல் ராவ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறக்கட்டளை என்னையும் ஓர் உரியவனாக தேர்ந்தெடுப்பதில் எனக்கு மிகவும் பெருமிதம். வெளி ரங்கராஜன் அவர்களுடன் இணைந்து விருது பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் இந்த பெருநகருக்கு வந்த ஆரம்ப காலங்களில் என்னை தகவமைத்துக் கொள்வதில் முன்றில் எனக்கு பெரும் பங்காற்றிருக்கிறது. அந்த வகையிலே முன்றில் இலக்கிய அமைப்பின் இந்த விருது எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி, வணக்கம்.